அனுபவிச்சாச்சு. ஆண்பிலே சௌரவர்கள் அனைவருக்கும் இனிதான திங்கள் செவ்வாய் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாது நன்றி என பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே 27ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரலை 2 வாரங்களுக்கு பிறகு காலை நேர நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைத்து சந்தோஷமாக அவருடையும் கொண்டாடிப்பீர்கள் என்று நினைத்து கொண்டே இன்றைய நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லாம். வளமை போலவே எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன், தெரியவில்லை. தொகுப்பாளர்கள் சொல்லும் பட்சத்தில் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் சிந்தனை நேரம் பொருட்சொல் இன்றைய நாளுக்கான பொருட்சொல் சுருட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து சிவதர்சனி ராகவனர்களின் நிகழ்வு, சேகர் அவர்கள், வஜிதா அவர்கள் அந்த 2 தொகுப்பாளர்களும் செய்கின்றார்களா இல்லையா என்பதை பார்த்து கொள்ளலாம் பற்றி நேரத்தில். மற்றும் 6:30க்கு ஜெயரான்சன் அவர்கள் பயணம் பயிர்வும் இருக்கின்றது தானே, நேரம் மாற்றம் இல்லை தானே, பயணம் பயிர் மட்டும்தான் இருக்கின்றது. சரி, 6:30க்கு பயணம் பயிரும். யார் வருகின்றார் என்பதை சொல்லிக் கொள்ளுங்க ஒரு முறை. ஆஸ்திரேலியாவிலிருந்து சந்திரன் வர இருக்கின்ற ஆஸ்திரேலியா. சரியா, அந்த நேரத்தில் உறவுகளும் வந்து கேட்டுவிட்டு உங்கள் தட்டு கொடுப்பு வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று கூறியபடியே ஆர்வமாகின்றது சிந்தனை நேரம். ஜெயரான்சன் அவர்கள் வணக்கம், வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடாமோகன் அவர்களுக்கு, அனைத்து பாமு அவர்களுக்கு எனது காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நன்றி வந்து தியானடேசன். இன்று பொதுக்காலத்தின் 21ஆம் ஞாயிற்றின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 745வது ஆக்கமாகும் கிறிஸ்தவ நற்சிந்தனை. இந்திய முதலாம் அருள்வாக்கு கிறிஸ்துவின் வருகை எப்போது நிகழும் என்பது பற்றி கூறுகின்றது. அதாவது உலகிலுள்ள நெருகிட்ட மனிதர்கள் அழிந்து போகும் வரைக்கும் கிறிஸ்துவின் வருகை இடம்பெறாது என்று கூறுகின்றது. இன்றைய முதலாம் இறைவாக்கு கிறிஸ்துவின் வருகை 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. மண்ணில் மனிதனாக, இறுதியில் தீர்ப்பு நாளில் மற்றும் எமது அயலுள்ள உறவுகளில். இந்த 3 வகையிலும் எங்கு சமத்துவமான ஒரு சமூகம் சூழல் இருக்கின்றதோ அங்கு கிறிஸ்துவின் வருகை இவ்வளவு இடம்பெறாத வண்ணம் இருக்கின்றது. இன்றைய சிந்தனை என்னவெனில், நேர்மையற்ற வெளிவேடக்காரர்கள் பிரசன்னம் இருக்கின்ற இடத்தில் கிறிஸ்துவின் வருகை இடம்பெற மாட்டாது. வெளிவேடம் என்பது 2 அர்த்தங்களை கொண்டதாக உள்ளது. முதலாவதாக இரட்டை வீட வாழ்க்கை, 2ஆவதாக தனக்கு அதிக முக்கியம் கொடுத்து தன்னை பற்றிய அதிக நினைப்பில் உளறுவது. இது ஏறத்தாழ தன்னை வழிபடுவது போன்றதாகும். பரிசேயர் மக்களை கடவுள் கட்டளை தவறாது கடைப்பிடிக்க சொன்னாலும் உண்மையில் அவர்கள் மையப்படுத்தியது கடவுளை அல்ல, தங்களை என்பது என்ற செயல்பாடுகள் என்று இருந்தது. இதனால் அந்த செயல்பாடுகள் கடவுள் நோக்கியதாக இருக்க வேண்டும். நாங்களும் கிறிஸ்துவின் வருகை எப்போது நிகழும் என்று எதிர்பார்த்து அதற்கு ஆயத்தமாக இருப்போமாக. புது நாளில் புது நினைவில் நாம் கூடினோம், புது வானம் புது பூமி நாம் காணுவோம். இறைவனின் ஆலயங்கள் நாம் இழந்தே பணி செய்வோம். இனிமை பொங்கும் நிறம் இங்கும் எங்குந்தவன் அவர் கரத்தில் தவழும் நாளும் களப்பில் நாமும் வாழ்வோம். இறைவனின் ஆட்சியில் நாம் இயேசுவின் சாட்சிகளாய் அன்பென்னும் மொழியில் பேசி அவர் அருள் ஒளி எங்கும் வீசி அவர் அன்பராய் என்றும் நாமும் ஆனந்த நிறைவில் வாழ்வோம். புது நாளில் புது நினைவில் நாம் கூடுவோம், புது வானம் புது பூமி நாம் காணுவோம். நன்றி, வணக்கம். கலைவாணிமம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் அண்ணா, வணக்கம். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் என்கின்றது சங்கீதம் 96. பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே.
காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம், நலம் உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக அவரை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1691 பொது காலம் 21ஆம் வாரம் இன்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித மோனிகா அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்து இரவும் பகலும் கண்மணி போல காக்கும் உன்னத தேவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக மகிழ்வோம், ஏசுராஜன் நாம் சொந்தமாயினார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தின் சொந்தமனார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமனார். அவர் வரும் நாளிலே எம்மை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடியே மகிழ்ந்திடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமனார். எந்த உள்ளத்தில் சொந்தமனார். எந்த உள்ளத்தில் சொந்தமனார். மன்னிக்கவும், சிறிய மன்னிப்போடு குரல் கொஞ்சம் வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் அது சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் அது சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 23 26 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனெனில் நீங்கள் புதினா, சதகுப்பி, சீரகம் ஆகியவற்றில் 10 பகுதி செலுத்துகின்றீர்கள். ஆனால் திருச்சட்டத்தில் முக்கிய படிப்பினைகளை யான நீதி, இரக்கம், விசுவாசம் ஆகியவற்றை விட்டுவிட்டீர்கள். இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும். அவற்றையும் விடலாகாது. குருட்டு வழிகாட்டிகளே, கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூயதாக்குகின்றீர்கள். உள்ளேயோ கொள்ளையும் துர்ரீச்சையும் நிறைந்துள்ளது. குருட்டு பரிசையனே, கிண்ணத்தின் உட்புறத்தை முதலில் தூய்மையாக்கு, அப்பொழுது வெளிப்புறமும் தூயதாகும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நற்சிந்தனையிலே இறைமகன் எதற்காக வந்தாரோ அந்த மீட்பின் பணியை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அவரை வசைபாடி அவருடைய சிந்தனைகளை, கட்டளைகளை திசை திருப்பி அந்த மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்ற அந்த அறியாத, விவரமில்லாத நோக்கத்தோடு அவர்களுடைய சிந்தனைகள் அமர்ந்திருந்தது. அதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். நீங்கள் கண்ணிருந்தும் குருடராக வாழுகின்றீர்கள்.
இதயத்திலே எவ்வளவோ விடயங்களை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்த வேண்டியிருந்தும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியிருந்தும் அதை புறம் தள்ளி உங்களுடைய சிந்தனை போக்கிலே நடக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக கூறுகின்றார். திருத்தூதர்களின் நிறைவாக்கு பணியில் தாய்க்குரிய பாசத்தோடு அவர்கள் செயல்பட்டதை இன்றைய வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. பவுலும் அவரது தோழர்களும் பிலிப்பு நகரில் துன்புறுத்தப்பட்டனர். எனினும் அது அவர்களை தெசலோனிக்கேயாவில் பணிபுரிய தடையாக இல்லை. ஆர்வத்தோடு அவர்கள் தெசலோனிக்கேயாவில் நற்செய்தி பணியை புரிகின்றார்கள். புறச்சூழல் எவ்வளவுதான் கடுமையாக இருந்தாலும் இறைவார்த்தையின் ஊழியர் ஒருபோதும் மனம் தளர்ந்து போவது கிடையாது. இறைவார்த்தை ஊழியர் தம் நற்பெயருக்கோ பொருட்செல்வ பயன் கருதியோ உழைப்பதில்லை. மாறாக இறைப்பணி என கருத்தில் கொண்டு கடுமையாக ஆவியானவரின் துணையோடு அவர்கள் உழைப்பதால் அவர்கள் ஒரு தாயைப் போல, சகோதரனைப் போல, ஒரு செவிலியரைப் போல பரிவு கொண்டு நற்செய்தி அறிவித்தார்கள். நற்செய்தியின் மீது உண்மையான அன்பிருந்தால் எந்நேரமும் துணிவுடன் நற்செய்தி அறிவிக்க தயாராக இருப்போம். இத்தகைய தாயுள்ளம் கொண்ட மோனிகா தனது மகன் அகுஸ்தினார் மனம் மாற ஆண்டு கணக்கில் கண்ணீரோடு செபித்து வந்தார்கள். இந்த வேளையிலே நாம் ஒன்றை மட்டும் நினைவு கூற வேண்டும். புனித அகுஸ்தினார் திருச்சபையின் தூண்களில் ஒன்றாக இருந்தவர். ஒரு காலத்தில் தன் மனம் போன போக்கில் இறைவனை ஏற்காது தன்னுடைய தாய் மோனிகாவுடைய வாழ்விலே இடஊராக இருந்தவர் தான் இந்த புனித அகுஸ்தினார். தாயுடைய சிந்தனை கருணை உள்ளம் கொண்ட இறை சிந்தனையாக இருந்தது. இவருடைய சிந்தனையோ உலக போக்கின்படி வாழ்ந்தார். கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்ளாத நிலை. தாயாரோ கண்ணீரோடு தன் மகன் மனம் திருந்தி அவன் ஒரு முழு மனிதனாக இறைவனின் பிள்ளையாக மாற வேண்டும் என்பது இந்த தாயாரின் கண்ணீர் வடித்த அந்த நிலை. அத்துடன் கூடிய விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் ஆம் ஒரு நாள் அவரை மாற்றியது. மாறினார். எல்லாவற்றையும் புறத்தறிந்தார். இறைவனுக்காக வாழ்ந்தார். இறைவனின் நற்செய்தி பணிக்காக அவர் ஒரு மேற்றாணியாராக அது உயர் பதவியிலே எத்தனையோ திருமுகங்களை கடிதங்களை எழுதி திருச்சபைக்கு புத்துயிர் ஊட்டினார். ஆகவே அந்த நிலைதான் அவரை இன்று நாம் நமக்காக பரிந்து பேச அழைக்கும் ஒரு புனிதராக மாற்றியது. இதிலே வெற்றி அடைந்தவர் புனித மோனிகா தான். அவருடைய நினைவு நாளை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் எதிரான இயேசுவின் கண்டனம் தொடர்கின்றது. எந்த நோக்கத்திற்காக சட்டங்கள் உருவாக்கப்பட்டதோ அதை மறந்துவிட்டு சட்டங்களை மட்டும் பின்பற்றுவதால் எந்த பயனும் இல்லை என்பதை இயேசு தெளிவாக கூறுகின்றார். அதனாலேயே மோயிசன் கொடுத்த 10 கட்டளைகளை மாற்றி 2 கட்டளைகளாக்கி உன் கடவுளாகிய இறைவனை அன்பு செய் என்பதும் அவருக்குரிய மரியாதையை செலுத்து என்பதும், 2வது கட்டளையாக உன்னை போல் உன் அயலானை நேசி என்பதையும் இறைமகன் கூறியிருந்தார். வெளியில் தெரிவது முக்கியமல்ல, உள்மன சிந்தனைகள் தான் முக்கியம். வெளித்தோற்றம் உண்மையான உரிமையை காட்ட முடியாது. வெளியில் நல்லவர்களாக நடித்து உள்ளில் சுயநலமும் பொறாமை உணர்வுகளும் பழிவாங்கும் சிந்தனைகளும் நிறைந்து வாழும் மனிதர்கள் இன்றைய நாளிலே நமது மத்தியிலே ஏறார். கடவுள் நம் முழுமையையும் அறிந்தவராக இருக்கின்றார். அதனால் தான் இந்த சமூக சீர்திருத்தம் கொண்டு வந்த அர்ச்சுனாவிற்கு இவ்வளவு எதிர்ப்பாடுகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டுள்ளது. எனது சிந்தனைகள் யாருக்கு தெரியும்? நான் தவறு செய்வது ஒவ்வொருவருக்கும் தெரியாதென்று செயல்பட முடியாது. கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கின்றார். அவரது கண்களில் இருந்து எதுவும் தப்ப முடியாது. இதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். காலத்திற்கு காலம் தன்னுடைய மக்களை அனுப்பி இந்த மண்ணிலே நீதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் நிலவ இறைவன் அருள் புரிந்து வருகின்றார் என்பதை இன்றைய நாளிலே தெரிந்து கொண்டு அதாவது விடுமுறைகள் கழிந்து இந்த தொடக்க நாளிலே நாம் உறுதி பூணுவோம். உறுதியொன்றை எடுத்துக்கொள்ளுவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த பாமுக உறவுகளுக்கு இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்கவே எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடப்பெறுகின்றேன். அன்பு தங்கையை திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு தேடுமும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கையை. மீண்டுமாக நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. மிக மிக நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்சோர்கள் வணக்கம். வணக்கம் வாணிகள் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா நேர்மையான உள்ளத்தை
எங்களில் உருவாக்கியிருந்தோம். ஏனெனில் உம்மிடம் நாம் சரணடைகின்றோம். நம் அன்றாட வாழ்க்கையில் முறைய திருப்பி உருவாக்கள் இயேசு குறிப்பிடுகிறார். வெளிவேடம் இது போன்றது தான். பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் மக்கள் முன் நல்லவர்களைப் போல் நடிக்கிறார்களே தவிர உண்மையிலே நல்லவர்களாக செயற்படவில்லை என இயேசு குற்றம் சாட்டுகின்றார். எல்லா பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் வேண்டுமென்றே மக்களை திசை திருப்பினார்கள், ஏய்த்து பிழைத்தார்கள். பொதுவாக அவர்கள் தாங்கள் நல்லதை செய்வதாக நினைத்துக்கொண்டு உண்மையில் தங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என இயேசு சுட்டிக்காட்டுகின்றார். எனவே நாமும் அப்படி வாழாமல் நேர்மையாக வாழ்வோமாக. இறைவா, நேர்மையான உள்ளத்தை எமக்கு தாங்க. அன்போடு உமையாள வரும் தேவனே, இன்றோடு ஒன்றாக எழும் தேவனே, பண்பாடும் நெஞ்சில் ஒளியேற்றும் நிதமே, என் பாவ பழுதீத்து அருள் செய்யுமே. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளி அவர்கள் வணக்கம். வாங்க. இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாக வணக்கம் வணக்கம். வாங்க, நாங்க உங்களை மாதிரி உற்சாகமா இருக்கிறோம். சந்தோஷம் சார். இந்த மணிக்கோணம் நான் வேற மறந்து போறேன். பரவாயில்ல, இப்ப வந்துட்டீங்க தானே. வாங்க. சந்தோஷம் சார். இப்படி சோமா எல்லோரும் உற்சாகம், எல்லாரும் நலம். நன்றி. உங்கள் பக்கம் எப்படியோ? எங்கள் பக்கம் அதேதான் சார். இந்த சோமா இருக்கு. நன்றி சகோதரி. நன்றி சகோதரி. முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்து கடந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களானில் அவர்கள் நீங்கள் தினம் நிரப்பி ஆசிரியர்கள் ஜபிக்கிறதா அப்படின்னு சொல்லிக்கொண்டு தந்திலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சவரி 337 என்று சொல்லிக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சி பழைய ஏற்பாட்டிலே ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 17 33 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். நீங்கள் மலையின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்க மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிருப்பாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சொரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எறிந்துவிட்டு அதை சீ-ஓ என்பார். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொடுமையையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறைகளும் முரத்தினாலும்
தூற்றுக்கூடையினாலும் ஊற்றப்பட்ட ருசியுள்ள கம்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதில் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பற்றிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் கூறும் சுவாசம் கழுத்து மட்டும் வெட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோடே நடந்து வருகிறது போல மகிழ்கிறது போல மகிழ்வீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பற்றிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருக்க வெள்ளம் கண்மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழவும் விசாலவும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம் கத்தியை போல அதை கொளுத்தும். கொண்டு ஒரு பாடல் கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும், அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ராஜா உம்மேலே விழுந்ததையா, அப்பா உம்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அப்படி தகப்பனே, மீண்டும் இந்த புதிய நாளை காலத்து அந்த இருமையத்தாக மீண்டும் நன்றி செலுத்துவோம் ராஜா. எல்லோரையும் ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க. அதுக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ
செல்லவிருக்கின்றார்களோ நடந்து வழியில போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு சமூகம் கூடவே செல்ல வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிற இன மக்கள் பிறன் மூலம் எந்த விதமான ஆபத்துக்களோ இந்த விபத்துக்களோ இந்த கொள்ளை நோய்களை அவர்கள் அணுகாத வண்ணம் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து அவர்களை பாதுகாப்பா நீங்கள் அடுத்த ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் பாதுகாப்பாக எடுத்த புறமைக்காகவும் கோடான கோடி நன்றி செலுத்துவேன் தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வாதங்க ராஜா. மற்றும் குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற குடும்பங்களில் பழைய பரம்பரை சாபங்கள் மந்திர சூன்ய சேவினா கட்டுகள் எல்லாவற்றையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டுறேன். தோற்றுடன் தகப்பனே குடும்பங்களை ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க தகப்பனே. கட்டும் தகப்பனே அனைத்து சிறுமை நடக்கிற இந்த ஞானத்தையும் அணு வினாடியும் நீங்க பாதுகாப்பையும் கொடுத்து நடத்த ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க. மற்றும் தகப்பனே பாமத்தின் அதிக குடும்பங்கள் கைது செய்யும் சகலவற்றையும் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி வணக்கம் சார். மிக்க மிக்க நன்றி எல்லோருக்குமான பிரார்த்தனைகளுக்கும் உங்களுக்கும் எங்களது நன்றியும் வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தாமலக்கா பொது சிந்தனை இருப்பின் தரலாம். இல்ல வாணி சிந்தனை இல்ல ஒரு சிந்தனை இல்ல என்ஜாய் பண்ணதுல எனக்கு இந்த பூக்களை பற்றி தான் ஒரு சிந்தனை வருகிறது. என்னடா வாணி, ஒரு இறப்பு வீடுண்டான திருமணம் அண்டான கோயில் அண்டான இந்த 3 இடத்திலையும் பார்த்தா அந்த பூக்களாகவே நிறைந்திருந்தது. அதை பார்க்கும்போது உண்மையாக இந்த பூக்கள் எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்ற சிந்தனை எல்லாத்துக்கும், ஒரு துக்கத்துக்கோ மகிழ்வுக்கோ இந்த பூக்களை பயன்படுத்துகிற அந்த சிந்தனை வந்தது. எவ்வளவு தூரம் அந்த பூக்கள் எங்களுக்கு உதவுகிறது அந்த சிந்தனை வந்தது வாணி. அதுதான் எனக்கு சிந்தனையாக வந்தது. நன்றி நன்றி மிக நன்றி. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சற்று நேரத்தில் இணைந்து கொள்வார் என்று தகவல் இணைத்திருந்தார். நன்றி. நீங்களும் இறந்த வீடு என்று சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். சரியா, எங்கடா அடுத்த சுவர் பக்கத்து வீடு சரியோ, இந்த நகை காட்டுறேன், இங்கெல்லாம் ஜாயிண்ட் வீடு தானே. அப்போ அதில் ஒரு ஃபேமிலி, ஒரு இளம் குடும்பத்தினர், அவர்கள் 2 பிள்ளைகள், மற்றது அவர்கள் அம்மா அப்பாவோட தான் இருக்கிறார்கள். இல்லை அம்மா அப்பா இவர்களோட அம்மா அப்பா இல்லை அம்மா அப்பா. அப்போ அவர் ஒரு வயது போனவர், நான் நினைக்கிறேன் 75-80 இருக்கும்போது தெரியல. அப்போ கனகாலமாக படுக்கையெல்லாம் நான் அந்த வீட்டில் படுத்திருக்கிறாருண்டு வெளியில் கண்டா மட்டும் சொல்வார்கள். அவர்கள் இந்திய நாடு பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள். சரியா, அப்போ வெளியில் காணிக்கல அந்த பிள்ளை, அவருக்கு 2 சின்ன குட்டீஸ், அவர்களுக்கு அதில் சாக்லேட் அதில் கொடுத்துட்டு கேப்பன் எப்படி இருக்கிறாரு அவங்க மாமாண்டா இருக்கிறாருக்கான்னு சொல்லுவார் கணவர் அப்பா. அப்போ படியங்களுக்கு சொல்லுவார்கள், ஓ இருக்கிறாங்க தெரியும் தானே, ஒன்றும் முடியாது, கேர்டேக்கர்ஸ் வந்து பார்க்குறார்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ அவரை மனைவியாக கண்டாலும் கேட்பேன் எப்படி இருக்கிறீங்க, அவர் எப்படி இருக்கிறாங்க. அப்படியே காணக்கில் கேட்பேன். வீட்டுகளுக்கு அவங்க மாதிரி நாங்களும் போகிறதில்ல. சிலருக்கு சில விஷயம் பிடிக்காதானே, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ஒதுங்கிறோம். அப்போ அந்த நாள் இரவு ஒரு 9:30-10 இரவு ஆம்புலன்ஸ் லைட் தெரிஞ்சது. இப்போ வெளியில் ஜன்னலுக்குள்ளால் பார்த்தேன்னு விரல்ற வீட்டு முன்னுக்கு தான் அந்த ஆம்புலன்ஸ் நின்றது. 1க்கு 2 நின்றது. சரியா, 2 ஆம்புலன்ஸ். இப்போ பார்த்தேன் வெளியில் விரல் ஒருத்தனையும் காண. நாங்கள் இது பண்ணி ஓடக்கூடாதானே ஒருத்தர விட்ட திரும்ப பார்த்தேன் அந்த பிள்ளை நின்றார், வளமையாக கதைக்கிற மருமகள்காரு. அப்போ வெளியில் கொஞ்சம் போனேன், போக மற்ற மூத்த மகனும் நின்றார். இப்போ கேட்டேன், என்ன ஆச்சு எதுமான, என்னதை சொல்கிறது என்றார் மகன். என்னதை சொல்கிறது, 15 நிமிஷமா அப்பாவுக்கு மூச்சு இல்லாமல் இருந்தது. என்னப்பா அந்த வளமையாக கதைக்கிற பிள்ளையும் ஒரு சத்தமும் சொல்ல இல்லைன்னுட்டு நிற்கிறார் பக்கத்தில். அப்போ நான் வந்துட்டேன், வந்துட்டேன். எனக்கு ஒரு மாதிரியா போச்சு அவர் சொன்ன அந்த பதில். பிறகு இப்போ எனக்குள்ள கன்ஃபியூஷன், அவர் உயிரோடு இருக்கிறாரா, இறந்துட்டாரா, வீட்டை போற இல்லையா? உங்களோட பதில் என்ன? இளையவர்கிட்ட கேட்ட பொழுது சொன்னார், அவன் நீங்க கேட்ட பொழுது அவரோட சொல்லல எதுவுமே. அப்ப நீங்க போய் என்னட்டு கேட்க போறீங்க?
அதான் உண்மைதான். இருக்கிறாரா இல்லைன்னா கேட்க 2வது நாளும் போகல அந்த வீட்டுக்கு. இப்ப நான் வெளியில கண்டா கேட்பேன். ஆனா இப்ப இறந்துதான் இருந்தாலும் ஏன் மறைக்கணுமன்றது எனக்குள்ள வந்து சிந்தனையாக இருந்தது. இப்ப ஓகே ஒருத்தர் இஸ்லாமாக்களா தமிழர் தமிழர் பாண்டிச்சேரி தமிழர். ஓ அப்ப இல்ல அது ஏன் அப்படி அவர்கிட்ட என்னது சொல்றேன் என்ன சொல்ற இப்படிதான் தண்ணியில நின்றாரு தெரியல அது. அப்ப வந்த பிறகு அப்ப எனக்கு அப்புறம் நேற்றும் போயிடும் போல இருந்து அப்புறம் யோசிச்சேன் திருவிழா அவரை பிள்ளையா விளங்கிட்டாரா சொல்லியிருக்கலாம். ஏனண்டா நான் இப்போ ஒரே கேட்கறேன் கேட்கட்டா பரவாயில்ல. எப்போங்க அவர் எப்படி இருக்கிறாங்க ஏன்னா அவர்கள் வந்து ஆக்களை உள்ள எடுக்கிறது பேச விரும்பல. அவர் கீழே சிக்கலான் அவரை பெட்டை போட்டு இதன்றார்கள் வருத்தம் என்ன மேலே எல்லாம் ஏற்று இருக்கலான்ட்டு. அப்போ சில விளையாட விரும்பாமலே விருப்பார்கள் தானே விரும்புற இல்லை. அப்போ அந்த பிள்ளை கூட சொல்லாமல் நின்றாரு அதில் அக்கா கொஞ்சம் சீரியஸாக இருந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரணும்ட்டு கூட சொல்லிக்கலாம். அப்படி சொல்லியிருக்கலாம். ஒன்றுமே இல்லை அப்படி அவர் நிற்கிறாரு வேறு இப்படின்ட்டு. அப்போ எனக்கு இப்போ அவர் இறந்தாரா இல்லை உயிரோடு இருக்கிறாரா இல்லை என்ன நடந்ததுன்னு உண்மையில எனக்கு தெரியாது. இன்றைக்கு ஒரு தடவை அதில் நின்று பார்த்து அந்த பிள்ளை நின்று அதில் கேட்பேன் கேட்ட போட்டு அது எனக்கு ஒரு இறப்ப கூட ஒரு மாதிரி சொல்லாமல் இருக்கணுமே என்ற மாதிரி இருந்தது. ஆனால் தெரியலை எனக்கு இப்போ. ஆனால் அங்கே 2-3 குடும்பம் போய் வருகின்றார்கள். அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்தது. இருக்கலாம் வேணடா அவரும் கனவரிசமா படுக்கலாம் படுக்கலாம் எதுவுமே அதை சொல்லி இருக்கலாம். தெரியல எனக்கு இப்படியும் மனிதர்களா அவர்கள் அப்படித்தானே எதுவும் சொல்ல மாட்டாங்க. மனிதர்கள் பலவிதம் எல்லாரும் மனம் அப்படி ஒரு சிந்தனை. இன்னொரு சிந்தனையும் பிரான்ஸ்ல நிற்கும் பொழுது 5 குட்டீஸ் சரியா அக்காட பிள்ளைகள். மகனுக்கு 3 பேர் மகளுக்கு 2 பேர். 5 பேரும் நல்ல அழகா தமிழ்ல கழிச்சு பேசித்தான் விளையாடுவார்கள். அதில் சின்ன 3 வயது வாண்டு கொசுமாமியண்டா நான் சொல்லிட்டு வந்தேன். அப்படி கொசு மாதிரி தான் இல்லையண்ட ஆக்டிவ் இல்லையோ பாட்டு பாடுவார் ஓடுவார் சாப்பிடுவார் எல்லாம் நடக்கும். அவர் சொன்னது கொசுமாமி பொல்லாத கொசுமாமியாக இருக்கட்டா. அவர் சொன்னார் அப்படித்தானண்டி அவளை இருந்த வீட்டுக்கு ராடி மாதிரி ஆட்சி விடுவார் அப்படியே 160 பேர். அப்போ வேறு 5 பேர் விளையாடுகின்றிருக்க லண்டனில் இருந்து ஒரு சிங்கரா சகராங்கினார். அவருக்கு 6-8 வயசு சரியா அப்பாவும் மகனும். இவர் இங்கிலீஷில் சோசியல் இவர் கதைக்க அதுகள் தமிழ் என்ன இவர் கதைக்கிறாருன்ட்டு கேட்க பேச்சு கொண்டு தெரிஞ்சார்கள். இவர் என்ன புச்சு குச்சு 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 சொல்கிறாருன்ட்டு எங்களை கொண்டும் விளங்குதில்லை. அப்போ நான் கேட்டேன் தகப்பன்கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமாக விளையாட ஆசைப்படுகிறார்கள். ஆனால் உங்களோட பிள்ளைக்கு தமிழ் தெரியாது அதுகளோடு தெரிகிறார்கள். அவர்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவு பேச அவ்வளோ தெரியாது மற்ற தெரியணும் மட்டும் இல்லை அதுல தமிழ் தெரியும். அப்பா அப்பாட்ட கேட்டேன் அது என்னத்தை கேட்பீங்க நீங்கள் ஏசியன் எடுத்து இருக்கிறீங்க புள்ளி எல்லாம் ஏசியன் ஆக்களோட தெரிஞ்சு தமிழ் பழம் நான் வாய மூடான்னு சொன்னேன். கோவம் வந்துட்டு எனக்கு. அது அம்மா அப்பா நீங்கள் என்ன மொழி தமிழ்லானே இருக்கிறீங்க தமிழ் தானே. அது ஏசியன் உள்ள வீட்டில் இடத்துல பிள்ளை தமிழ் கதைக்கணும். தமிழ் பள்ளிக்கூடம் இல்லையா காண்ட நான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் பிள்ளை படிக்கிறதில்ல வீட்டில் இருக்கிறது தான் பிள்ளை அங்கே போய் படிக்கல. அதுவும் சரிதான் நாங்கள் அவுட் ஆஃப் பிளாட் தான் எல்லாம் கதையெல்லாம் விட்டேன். நான் சொன்னேன் சாட்டி சொல்லாதீங்க பிள்ளைக்கு சின்னத்துலேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் பிள்ளை பிக்கப் பண்ண போதும். பாவமாக இருந்தவர்கள் நிலைமை. இவர் இங்கிலீஷில் கதை நடக்குது அவர்களோடு திரிகிறார்கள் கேட்டுக்கொண்டு. இவர் என்ன சொல்கிறாரு அப்போ நாங்கள் இடையில இருந்துட்டு இவர் இப்படி இதை சொல்கிறார் இப்படியா பண்ண ஏன் தமிழ் கதைக்கல உங்களோட பிள்ளை ஏன்டா அவர் இப்போ கேட்டார் 10 வயசு அவருக்கு. அவர் சிரிச்சு போட்டு இருந்தார் அப்பா. உண்மையில அது பாவமாக கிடந்தது. ஹாலிடேஸில் இப்போ 5 நாடுகளில் பொது லாங்குவேஜ் பொது மொழி வந்து ஆங்கிலமாக தான் இப்போ இருக்குது. எல்லா பிள்ளைகளும் அநியமான பிள்ளைகள் ஆங்கிலம் கதைப்பார்கள். இருந்தாலும் எல்லா பிள்ளைகளும் கதைக்க மாட்டேன் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா பிள்ளையும் ஃப்ரெஞ்சு கதைக்க மாட்டேன் எல்லா பிள்ளையும் டச்சு கதைக்க மாட்டேன். உங்களோட தாய்மொழியை கதைச்சா பிரச்சனை இல்லை தானே. அப்போ நான் நீங்கள் ஃப்ரெஞ்சில் கதைங்கன்ட்டு சொன்னேன். அப்போ இவருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குமான்ட்டு அவர்கள் செஞ்சப்பட்டு இல்லாட்டின்ட்டு ஃபுட்பால் தானே அடித்து கொண்டுட்டார் வீட்டுக்குள்ளேயே. அப்போ அந்த பொண்ணத்தையும் பார்த்துட்டு எனக்கு அந்த 2 சிந்தனைகளும் ஓடியது. ஏன் இப்படி நம்மவர்கள் இன்னுமா இருந்தவில்லை இந்த மொழி பிரச்சனையில் இருந்தது. சரி நன்றி சாந்தினி அவர்கள் வாங்க வணக்கம்.
அவர் கடையில் பிஸியாக ஜெசி மணிவண்ண வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் கடைச்சிட்டு மூக்கடைச்சு ஒரு கட்டோ வருத்தப்பட்டிருக்குது. என்றாலும் வெக்கனுடைய வளமையான ஓட்டங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதுல ஒரு பக்கம் ஜாக்கல் ஓட்டம் நல்லா இந்த விடுமுறை சமர் லீவு என்ன மட்டும் போடன்னு தெரியாது போயிடுச்சுது. வளமையான ஓட்டங்கள்ல ஓடிக்கொண்டிருக்க போறோம். உண்மையில இந்த காலம்ன்றது நினைச்சு பார்க்க முடியாமல் வேகமாக ஓடுற மாதிரி எங்களுக்கு உணர்வு ஒன்று இருக்குது. ஆனால் அது தாண்ட காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போகுது. ஆனா நாங்கள் அதுகளோட சில வேளை சமாளிக்க காலத்தோட ஓட முடியாமல் சில வேளை திண்டாடுற போல இருக்கிறது. அதுக்கு எங்கட திட்டமிடல் கொஞ்சம் காணாதுன்றது என்று எண்ணம் பாடியே இந்த திட்டமிடுதல் நாங்கள் கொஞ்சம் வடிவா செய்தால் கால நேரங்களை மிச்சக்களை காணலாம். செய்தாலும் உண்மையில அந்த நேரங்கள் இப்ப எனக்கு ஒரு கிழமை இல்லை, திங்கள் இரவு போய் வெள்ளி பின்னரம் வந்துட்டேன். 3 நாள் தான் இடையில பிரான்ஸ்ல நின்றோம். அது ஓடிட்டுது. திரும்ப வந்து தேர் திருவிழா அப்படின்ட்டு போயிட்டுது. ஆனா போன வாரம் உண்மையில ஜோதிச்சேன் ராவிகிட்ட இப்படி என்ஜாய் பண்ணீங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் இருக்க இல்லை, நான் இருந்து டிவி பார்க்க இல்லை, ஏதோ இன்னவோ செய்து கொண்டே தெரிஞ்சு பிஸியாக பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. அந்த 5 நாளும் எப்படி போனேன் உண்மையில தெரியும். நான் சொன்னேன் இந்த கிழமை கொஞ்சம் தந்திருந்தா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பேனோ என்ன மாதிரி இருந்தது எனக்கு. அப்படி ஓடிட்டு அந்த கால நேரங்கள் கடாலண்டு ஓடி. இப்போ நாங்களும் இப்போ ஏதாவது செய்யாமல் இருந்தால் தான் அந்த நாள் ஓடாமல் இருக்கும். இப்போ நாங்களும் எந்த நேரம் ஒரு செய்ய நாள் காணாத மாதிரி தான் இருந்தது. அது இங்கே இப்போ தேர் திருவிழாக்கள் இப்போ வார ஞாயிறும் தேர், போகிற ஞாயிறும் தேர், இப்படியே அதுவும் கொஞ்சம் போனபடியினால செய்த ப்ரோக்ராம் ஒன்றுமே செய்யல வாடியங்க. நேற்று நினைச்சது ஒன்றுமே செய்ய முடியல என்னால. என்னோட கண்டோவும் மூக்கு அடைக்க அப்ப போக வேண்டியது 2 நடந்து ஒரு டவு போகல வீட்டுல திருத்தினார். ஆனால் என்ன நினைச்சேன் சில நேரம் என்னட்டு எனக்கு இப்ப போகுது கஷ்டமா இருக்க போட்டு 1 மணித்தியால படுத்து எழுப்பினால் அந்த நேரம் என்னன்னு போனேன்னு தெரியாம போயிட்டுது. அதனால இல்ல ரெஸ்ட் வேணும் தானே, உடம்புக்கு தேவை தானே. பிள்ளைகளோட பழகுறது அப்ப பிள்ளைகளுக்கு போய் கொடுக்க கூடாது. பிள்ளைகளுக்கு போய் வந்தாலும் விட்டுட்டு நான் போக இல்லை, எல்லாரும் போயிருப்பேன் தனியா. இப்ப கடைகளுக்கு போய் வந்தேன் 2-3 இடத்துல கடைகளுக்கு தனியா 8 பாட்டுல போய் வரதானே போய் வந்தேன். இது பிள்ளைகளோட சேர்த்து செய்ய கதைக்க தும்மைக்க எச்சில்கள் பறக்குத்தாடிட்டு நான் தவித்து கொண்டது. காலங்களோட நாங்களும் சேர்ந்து ஓட வேண்டி இருக்கிறதுதான் நெக்கிறது ஓடுது நாட்கள் நிறைய ஓடி விட்டது. இப்ப 32ஆம் தேதி வந்தா பெண் 9ஆம் மாதம் வரப்போகுது. நிறைய நிகழ்வுகள் நடைபெற போறது. இவ்வளவு காலம் அந்த லீவ் எட்டபடியால ஒரு கொஞ்சம் குறைவா இருந்தது. நிகழ்வுகளும் நிறைய 9ஆம் மாதம் 10ஆம் மாதங்கள்ல நிறைய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. வைத்திருப்பார்கள் தானே. அதே நிவிரத காலங்கள் ஆரம்பிச்சிடும். அப்படி மாறி மாறி வந்து சேருவோம். 10ஆம் மாதத்துல இருந்து நவராத்திரி பேதகேதார கௌரி கத்த சஷ்டி அப்படியா கால தொடர்ந்து கொண்டு போகப்பட்டிருக்கிறது. தமிழர் திருவிழா புத்தக வெளியீடுகள் எல்லாம் கணக்கு இருக்கு. 6, 7, 8 இங்க டாட்மோண்ட் திருவிழாவும் தமிழர் திருவிழாவும் நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் 6 மட்டும். 9ஆம் மாதம் 6, 7, 8 வரை 6, 7, 8. ஓகே சந்தோஷமா இருக்கு வாடிய. நிறைய நாளை பிறகு பாபுவத்தில் எல்லோரையும் பார்ப்பதும் கேட்பதும் நிகழ்ச்சிகளை கேட்போம் ஆர்வமாக இருக்கிறோம். நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வாணியக்கா. நன்றி நன்றி. வணக்கம் வாணியக்கா. இணைந்திருக்கிற பாவர்களுக்கும் வணக்கத்தோடு வணக்கம். எனக்கும் இன்றைய மகிழ்வா இருக்கு. இன்றைய காலம் எழும்பியக்கே நினைச்சேன் இன்றைய பாமத்துல இணைய வேணும், என்ன வேலையும் இல்லை. இன்றைய நாளை நான் இதுல வந்துதான் கழிக்க வேணும். போன அந்த முடி பேரியன் தொடங்க அந்த ஹொலிடே தொடங்க முன்னமும் எனக்கு அதுக்குள்ள இணைய முடியல 4-5 நாளா. அப்ப இன்றைக்கு கண்ணை முடிச்ச உடனே நினைச்சிட்டேன் இன்றைக்கு இதுக்குள்ளதான் போய் இருக்க வேணும். இந்த வேலையும் செய்து கொண்டு இதுக்குள்ள இணைச்சு இதையும் கேட்டு எனக்கு எடுக்க வேண்டிய விஷயங்களை நானும் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு நினைச்சேன். இப்ப
இப்ப சிந்தனை இந்நேர நிகழ்வுகளும் இருக்கு வந்து இல்ல இதற்கிடையில் ஜெயரான் அவர்களே நேரம் வேலை தான். கொஞ்சம் பொறுங்க. எப்படி என்றால் இப்ப 2 தொகுப்பாளர்கள் நிகழ்ச்சி இல்லையா? சேகர் போட்டிருக்கிறார் தன்னை நிகழ்ச்சி இல்லையாண்டு சேகர் ஒரு மாதத்தில் ஒரு தரம் செய்து கொள்ளலாம், அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தரம் சேகர் செய்யுங்க. ஏண்டா அடிக்கடி அவருக்கு சுவமில்லாவார் அப்படின்னாலும் நாங்களும் குழப்பக்கூடாதானே. அப்போ அவர் போட்டுக்கிறார் தன்னை நிகழ்ச்சி இல்லையாண்டு, வஜிதா போட்டுக்கிறார் இங்கே ஷாப்பிங் போகிறாராம் அவருக்கு நிகழ்ச்சி இன்றைக்கு செய்யலாம்ண்டு. அப்போ அந்த 2 மணித்தியாலும் இருக்குது ஜெயரான் சார். நீங்கள் ஒரு தரம் அவரை இல்லை அவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு தரம் ஏண்டா அவருக்கு மிளகுவா இருக்கும். ஏன்னா பின்னர் நேரம் தானே இதண்டா பின்ன இரவு நேரமாக போயிடும், என்ன காலை நேரம் போயிடும். பகல் வீரியாமான் இப்ப பகலா இருக்காது, இரவில்லை. இப்ப நீங்க அப்படின்னா நான் கேட்டு பாக்குறேன். 3 மணிக்கு நான் இப்ப இங்க 7:30 அங்க 3 o'clock காலம் அவைகளுக்கு அங்க ஆஸ்திரேலியாவுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். அவர் சொன்னவர் தான் நான் அந்த டைம் அப்ப இப்படி வெள்ளெண்ண தீரன்னு சொன்னா இல்ல வெள்ளெண்ணெய் இப்ப இதெல்லாம் முடிச்சு பொரிச்சல் எல்லாம் முடிச்சு சிவதர்சினி நேரம் 10:10 தான் செய்யறவர். சிவதர்சினி முடிய டைம் சாரி வருமா நினைக்கிறேன் நான். அவைக்கு இப்ப பின்னேரம் 5:48 வருமோ? 4 மணிக்கு இளம் அல்லது 3 மணிக்கு 3 இல்லாட்டி 4 எத்தனை மணி தேவை வித்தியாசம்? 8 மணி வித்தியாசம். டாக்டர் வெனிட்டா உங்களுக்கு 11 மணி எல்லாம் இரவு இல்லை வர 8 மணி 9:40 பேர் 9:40 முன்னுக்கு குறைக்கிறேன். அப்படித்தான் நான் கணக்கு பார்க்கறேன் சார். நீங்க ஒரு தடவை கேட்டு பாருங்க ஜெயரான் சார். இப்ப எங்க நேரம் எத்தனை 10 11 12 மணிக்கு 12 வைங்கலம் 12 வராது இந்த வரவா சரியா. இங்க எங்களுக்கு நாங்க டாக்டர் கேட்கல 12 மணிக்கு வர்றோம். அங்க இரவு 9 மணி இருக்கிறது. டாக்டர் வரவா இப்ப எங்கட நேரம் 11 லண்டன் நேரம் 11 வரவா. என்னைக்கு அவக்கு அங்க இரவு 8 மணின்னு சொல்றவ என்ன 8 மணின்னு சொல்றா. நான் எங்கட நேரத்துக்கு 9 மணிக்கு எடுத்தேன். வேற நேரம் இப்ப 6:15 இல்லையா 6:49 இல்லாட்டி 5:49 1 மணிக்கு இறஞ்சினா முந்தும் பிந்தும் எனக்கு கதை கேட்கல பின்னேரம் அப்படி எல்லாம் நான் கேட்டு பாருங்க. நீங்க ஒரு கேட்டு இப்ப ஒரு இடையில கேட்டு பாருங்க எத்தனை மணிக்கு முடியும். இரண்டா பின்னேரம் வேண்டா உங்களோட நினைச்ச மாட்டுதான் சந்தன் சிந்தவும் இல்லையா. அப்ப இதுக்குள்ளேயே நாங்கள் இதை முடிச்சிடலாம் யோசிச்சேன். கேட்டு பார்த்துட்டு வருதுன்னு சொல்லுங்க. சரி நன்றி. நான் அந்த எடுக்கிற நேரம் இந்த எங்களுக்கு 6:30 அங்க 3 மணி வாணி விடியப்புறம் அது கொஞ்சம் கஷ்டம்னா வேலையை போறாரு 3 மணி கிளம்பணும் ஆயிடுச்சார். அப்ப நான் கேட்டு பாக்குறேன் முன்னுக்கு முடிச்சு போட்டு என்ன பொழிச்சு பாமுக பொறிச்சல முடிச்சு போட்டு நேரம் 6 விடியப்புறம் வெள்ள நேரம் ஒரு தடவை மெசேஜ போடுங்க. இப்ப கொஞ்சம் வேலை செய்யலாமாண்டு என்ன சேர் நான் நினைக்கிறேன். நாங்கள் நேரம் இப்போ 9 மணி ஆகுதானே 8 சேர் சனி எத்தனைக்கு வர 10:10 10க்கு தான் கேட்குறேன். 10:30 தான் வந்து சேர்றவர். ஒரு 11 வைங்களா 11 காலம் அப்படியே போட்டு பாருங்க. 11 மணிங்களா டாக்டர் வாரம் 7 மணி அப்படி சரியா இருக்கு. 7 மணி அப்படி இருக்கான் வேலை. உங்களுக்கு 11 இல்லை எங்கட 11 சொல்றேன் நான். உங்களுக்கு 12 வாங்க ஒரு தடவை போட்டு பாருங்க கேட்டு பாருங்க. ஓகே நன்றி. நான் குலவதில் வாங்க. வணக்கம் 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 மணி வாங்க. உங்களோட விடுமுறையில எல்லாம் முடிந்து விட்டதா? சூப்பரா போச்சு சூப்பரா போச்சு. காணாது போல கிடக்குது. அப்புறம் எடுப்போம் டிசம்பருக்கு எடுப்போம். அது அப்படித்தான் இருக்கும் பாணி. அந்த நாங்கள் இருந்தமெண்டா அது வந்து நீண்ட நேரம் இப்ப படத்திருந்தமெண்டா தொடர்ந்து படத்திருக்க சொல்லும். இப்ப இதுல இருந்தேன்டா எனக்கு பின்னாடி நிறைய நேரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சரியா அந்த 2 கிழமை கட 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 அப்படி போறது தெரியல ஓடிட்டு. சரி பயணம் வந்து வலிக்கிட்டாவானு கெரியா போயிடும். பயணம் என்ன போறாண்டே விடிய வலிக்கிட்டாலும் அது கெரியா போயிடும்.
நாங்க 10 நாள் அங்க டென்மார்க்ல நின்றாதான் அந்த போன ஒரு நாளும் வார ஒரு நாளும் அதே சிந்தனையோட போட்டது. அப்ப அது 2 நாள் மைனஸ் மற்றது இன்றைக்கு நாளைக்கு பட உடைச்சது. நேரம் போனதே தெரியாம சந்தோஷமா முடிஞ்சது. இப்ப கோயில்கள் இந்த இது கடைசி நிலையில நிக்குது. பேருந்தும் அங்கால விதரங்கள் அதுகள் இதுகள் நாட்களோட சரியா இருக்கு. விரதங்கள் வரும், பிறகு பண்டிகை ஜனவரி என்ன தை என்ன சித்திரை பொங்கல் அப்படின்ட்டு வரும். இப்படியே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. என்ன அதான் குளிர் தொடங்குது என்றதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. வெயிலுக்கு இப்படி தப்பண்ட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மெல்லிய குளிர் என்றோன்னா இனி குளிர் வரப்போறதான் நினைவில் அடிக்கும். சிந்தனை என்ன சந்தோஷமா இருந்தது. கடைசி நேரத்துல நின்று கதைக்கல என்று இதா இருந்தது. இல்ல நானும் வந்துட்டுதான் அடிச்சேன். இதுல தானே வந்து டீயை குடிச்சிட்டு இருந்துட்டு போகலாமன்னு படம் கூப்பிட்டது. அப்புறம் நீங்க போய் கொண்டிருக்கணும். நீங்க அந்த சனத்துக்குள்ள என்னன்னா நாங்க தனியாண்டா வேற விஷயம், வேற ஆக்களோட விரைக்காது. அதோட பாணி அந்த எல்லா ரோட்டுகளையும் அடைச்சு வச்சிருந்தது சரியான கஷ்டம். போயே நாங்கள் நினைக்கிறோம் ஒரு பாதை ரோட்டுக்கு எடுக்க மட்டுமே ஒரு 20-25 நிமிஷம் எல்லாம் மூடித்தானோ. ரஜினியா என்ன சொல்ல வலிக்கிறீங்க? ஏனென்று ரோட் ஒர்க் ஒன்றும் இல்லை வாணி. ஆனா மூடி வச்சிருக்காங்களா அந்த நீல கலர் இதால முழு ரோட்டுகளும் களம் விரைக்கையும் அப்படித்தான் நியாயமான நேரம் அதிலேயே நடந்தது. இல்ல நீல என்னது சொல்ல பரியரா? பெரியல் போட்டு வச்சு ரோட் பக்கம் விளையாட வச்சிருக்கானே. இல்ல அங்க ஒன்றுமே இல்ல நீங்க வரக்குள்ள ஒரு ரோட் பக்கம் இல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு லீவு. அவனே செய்யப்பா ஞாயிற்றுக்கிழமை அதுக்குரிய ஆயத்தங்கள் ஒன்றும் இல்லையே வாணி. நீங்க திருவிழா இல்ல அவங்க அப்படிதான் மடைச்சு மூடி வச்சு போட்டா திரும்ப திறந்து வேலை செய்யத்து வாங்குறாது. அது ரோட் ஒர்க் தான். நீங்க ஈஸியா முழுதுமா தான் நடக்குது. ராஜினாக்கு என்ன சொல்ல வைக்கிறீங்க? 2வது வாரம் அங்க சென்றீங்க? 2வது வாரம் அதானே 2வது வாரம் அங்க போனா ஒரு கோயிலுக்கு போய் திரும்ப அவரிடம் போயில பிரான்ஸ்ல திங்கள் இரவு போய் செவ்வாய் புதன் வியாழன் நின்று வள்ளி பின்னர் இரவு ஓடி வந்துட்டோம். சரி அங்க 3 நாள் தான். திரும்ப ஒரு கிழமை இங்க அவரிடம் போகல. நீங்கள் இல்லாததால எனக்கும் ஏதோ நேரம் இருந்த மாதிரி இருந்தது. இல்லையன்னு சொன்னா இப்ப பாருங்க காலமா இது தொடங்க போறோம்னு அங்க ஓடுறது பேருந்து போய் இதன்றது வாரது அப்படி இப்படி. ஆனா மற்றும்படி எனக்கும் போன நீங்களும் இந்த நேரம் இந்த ஆஸ்பத்திரிக்கு தொடர்ந்து தெரிஞ்சதோடைய கொஞ்சம் இதா போயிட்டு. அப்ப நான் அதை நல்ல சந்தோஷமா போயிட்டு இல்லாடி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு அதோட அப்படியே போயிட்டு நாள் ஓடிட்டு போர் அடிக்க இல்ல. ஓகே அம்மாடி 2 மணித்தியால தாங்க வருவார். 2 மணித்தியால குடும்பத்தோட நிக்கிறது அத்மியா குட்டி அமிர்தம் குட்டி. பிரான்ஸ்ல ஆமா செய்யலாம் அந்த நிகழ்ச்சியா. எத்தனை மணிக்கு? 2 மணித்தியாலத்தால வரலாம்னு சொன்னேன். 2 இப்ப 10 மணி. உங்களுக்கு இப்ப எத்தனை மணி? 11 மணி. எங்களுக்கு 9 ஆகுது. உங்களுக்கு 11 மணி. எங்களுக்கு 11 மணி. இல்ல எங்களுக்கு 11. உங்களுக்கு 12 எங்களுக்கு 11. ஜனாதிபதி இந்த டைம்ல ஒரே பிரச்சனை. அவர் மாறி நினைக்கிறாரு. எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பின், உங்களுக்கு தான் பின், எங்களுக்கு முன்னும் உங்களுக்கு தான் பின்னுக்கு வருது. 2 மணி தலைமுறை சேரி முடிய கொஞ்சம் போடுங்க. ஒரு நிகழ்ச்சி இருக்கு அது முடிய நாங்க எடுப்போம். சேரி சென்ற முடிய அவரை கோல் பண்ணிட்டா தான் உடனே வந்துடுவார். நம்ம நிக்கிற வீட்டுல நிக்கிறேன் அப்படி என்ன அப்ப சேரி சென்ற முடியக்குள்ள நீங்க ஒரு மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா சரியா? அப்ப நடாமோனவர்களுக்கு ஒரு மெசேஜை போடுங்க. ஏன்டா உங்களுக்கு இதை போட்ட 2 டைம் மாறி செய்யலாம் அப்படின்னு நீங்க பதில் போடலன்னு சொன்னாங்க. கேட்டவர் எழுதியிருந்தவரை நான் அவையிட்ட செய்யலாம்னு சொன்னவர். 2 தான் வீட்டுல நிக்கிறாரு. அப்ப நீங்க போடுங்க நடாமோனவர்களுக்கு. அவர் உறவுகளுக்குள்ள போடணும். லண்டன் நேரம் 11க்கு பயணம் பயிர்மாண்டு போடுங்கவா. காலை 11 காலண்டு போடுங்க. ஓகே சில வேலையாங்க. சரியா சரியா நன்றி.
நன்றி வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். இல்ல நில்லுங்க, ஏன் இன்றைக்கும் சூம்ல மட்டும் தானா கேட்கலாம்? இன்றைக்கும் மற்ற பாமு சரி மன்னிக்கோணும் பாணி, நான் வந்து போட இல்லை. ஓகே ஓகே நன்றி. விட்டு விட்டு தான் வந்து இப்ப நல்லா வரும். நல்லா வரத்தாங்க. எவ்வளவு காலம் ஏமாத்துறாங்க எங்களுக்கு. இன்னைக்கு வர இன்னைக்கு சொன்னவங்க காலவேல ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் மட்டும் விட்டு விட்டு குறைஞ்சு கூடின மாதிரி. இல்ல அவங்க போட்டது திருப்ப போட்டது 27. நீங்க அதை வாசிக்கலையா? நடமுறை போட்டிருந்தா 27 முழுமையாக தருவோம் என்று சொல்லி. நன்றி வணக்கம் பாணி. நான் கேட்கிறேன் மற்ற பக்கம். நன்றி வணக்கம். நகுல வைத்தியர்களுக்கு ஒன்றும் வரலையா? அடிக்கடி இந்த கியூ கார்டு இல்லை என்ன செய்யறீங்க? நகுல வைத்தியர்களே பார்த்த மாதிரி தான் நம்ம பார்க்கறது, அதுக்குள்ள 2 போட்டோ எடுக்கிறது வாரது. வணக்கம். என்ன எல்லா நாட்டிலையும் தமிழர் திருவிழா வைக்கணும் தானே? நீங்களும் வாங்கிருப்பீங்க. இந்த முறை கனடாவில் ஒவ்வொரு வருஷம் தொடர்ந்து நல்லா செய்யறவே இந்த முறை இல்லாதையும் கிளப்பி போட்டோம். தெருவிழா 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 6 விழா என்ன நடந்தது? அது என்ன சத்தமெல்லாம் கேட்டது? அந்த பாடகர் ஸ்ரீனிவாச பொருள் எல்லாரும் கூட்டிக்கொண்டு போன முட்டையால எல்லாம் முறைஞ்சாங்களாம். பாருங்க இப்படியான ஆக்கலாண்டு வந்து நிப்பாட்டி போட்டாங்களாம். இல்ல இல்ல இது நடத்தக்கூடாதுன்னு பாருங்க. இவ்வளவு பேர் என்ன தமிழாக்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தது. தமிழுக்குள்ள தமிழாக்களுக்குள்ள 2 பகுதியா பிரிஞ்சு வேற யாரு எதிரி தமிழர்களுக்கு? தக்களுக்குள்ளேயே சொந்த நாடு மாதிரி எங்கே ஒரு நாட்டுல போய் இருந்து கொண்டு ஒரு படித்தானே செய்யுது. என்ன காரணம்? ஏன் செய்ய மாட்டேன் இல்லையா? என்ன நடந்தாண்டி அவங்க குழப்பி விட்டாங்க. காசு பிரச்சனை வாணி, காசுகளுக்குள்ள மடக்கிடணுமா முதல்ல சொல்லி எதிர்ப்பு காட்டி பிரச்சனை பட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டினோம். பகிரங்கமா வந்து 7 வருஷமா தொடர்ந்து செய்து வர இந்த விழாவை இப்படி குழப்பி போட்டீங்களாண்டு அவர்கள் வந்து தாங்கள் செய்த பிள்ளைதான் கடைகள் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் மூடிக்கொண்டு போயிட்டோமா. அந்த கொஞ்சம் பேர் அந்த பிரிஞ்சு நின்றாக்கள் ஒரு பகுதி தமிழாக்கள். ராஜினா சொல்லுங்க. இல்ல இப்ப இதுல வந்து இவ்வளவு அந்த இந்தியால அந்த பாடல ஜட்ஜ் பண்ணி அந்த ஸ்ரீனிவாஸ் அவரா இருக்கணும். அப்ப அவ எல்லாம் இந்த தமிழாக்களுக்கு எல்லாம் இந்த பாடலுக்கு இவ்வளவு ஒரு ஆர்வமா எல்லாம் செய்யக்க இப்படி ஒரு நடந்து இருக்கிறதுக்கு அவர் வந்திருக்க அவரை இப்படி பிரச்சனையா இருக்கண்டு கூட்டிக் கொண்டு போயிருக்க இப்படி இருக்கு. என்ன மதிப்பினம் ஆக்களை நம்ம தமிழாக்களை பரிசுக்காரோ அவங்கள மதிப்பினம் அப்படி ஒரு இதை குழப்பிக்கொண்டு கொஞ்சம் தமிழர் ஏற்கனவே கொஞ்சம் நல்ல பேரோட கொஞ்சம் தமிழர் இருக்கிறாரு. அதுக்கு இந்த முறை ஒவ்வொரு வருஷம் நல்ல சிறப்பா நடக்கிற அந்த வீதியெல்லாம் பார்க்கணும். நூலத்துக்கு ரோடு நூட்டுக்கு அவ்வளவுக்கு கடையில அப்படி எல்லாம் செய்து நல்ல வடிவா எங்கட ஒரு அண்டிகளோட நம்மட தங்கச்சி அந்த திருவிழாவுக்கு வந்து போட்டுத்தானே திரும்பி அவளை வீடு நடக்கிறதோ இல்ல இல்ல கனடாவில ஒவ்வொரு வருஷம் நடக்கிறதா இடத்துல நடக்கிற எங்கட அம்மாவோட தங்கச்சி இப்ப இறந்து இன்றைக்கு 6 வருஷம். அதுக்கு நான் வந்து போட்டுதான் 2 பேரும் போயக்க ரோட்டை கிடைக்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வணக்கம். சரி, தகவல்கள் தவறாக போகுது. அதுக்கு முதல் 11 மணி உறுதியாகிட்டதோ 11:15 போடுங்க. 10:30 தான் செய்யறவர். சரி நல்லது. இந்தியாவில நேற்று தகவல் பார்க்கலையோ இரவு செய்யலாம்னு சொன்னாரு. அடிச்சு கேட்டேன்னா தொடங்கியிருக்காரு. இல்லை கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருந்தது. அது கேட்காம செய்யலாதானே காலமா கேட்டேன்னா சொன்னார் 3 மணினாலும் பிரச்சனை இல்லைண்டா லீவில் நிற்கிறேன்னு சொன்னார். அப்புறம் இப்போ அடிச்சு ஒழுங்கு பண்ணிட்டான் 11 காலக்கு. சரி, 2 காரணம். ஒன்று, நான் இணையத்தில் தான் கேட்டு கொண்டு வந்தேன். நான் partyvtam.comல கேட்க முடியுது இருந்துட்டு ஒரு திருப்பி வரும். ஆனால் இருந்தாலும் பலர் அதை முயற்சிக்கிற போல இருக்கு. நாளை நல்ல சூரியன் உதிக்கும், புதிய சூரியன் என்ற மாதிரி தெரியுது. பார்ப்போம், தெரியாது. அப்ப காலையில செய்தால் உறவுகள் இணைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது கூட பேர் ஜூம் வழியாக. அப்ப அது ஒரு விஷயம். அப்ப வாழ்த்துக்கள். 11 மணிக்கு இதுல இருக்கிறவியலும் உங்களோட நண்பர்களுக்கு இப்ப போடுற தகவலருக்கு எடுத்து போஸ்ட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்ல பகிர முடியுமா? ஃபேஸ்புக்ல போட முடியுமா?
ஜூம் ஐடியை போட்டு இணையுங்கள்னு சொல்லி போடுங்க. முக்கியமாக ஜெயராஜன் அவர்கள் முதல்ல எழுதுங்க ஃபேஸ்புக்கில் இந்த நிகழ்ச்சி உங்களோட நிகழ்ச்சி 12 மணி அந்த விவரத்தை எல்லா விவரம் அவற்றை முழு விவரமும் அதில் பதிய வேண்டியதில்லை. அவரை சுருக்கமாக அறிவித்தால் காணும் குரூப்பில் போடும்போது. மற்ற ஏனியவர்கள் ஜெசிக்கு பதிய தெரியுமா? ஃபேஸ்புக்ல பதிவு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. ஏன் இவ்வளவு போஸ்ட் எல்லாம் போடுறீங்க? நீங்கள் இப்ப ஜெயராஜன் அவர்கள் டைப் பண்ணி இப்ப போடுவார். ஜெயராஜன் அவர்கள் டைப் பண்ணி ஒரு சிறிய அறிவித்தல், அதுல ஜூம் லிங்கையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டு ஜூம் வழி இணைந்து பயணம் பயிரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க. உங்களோட ஃபேஸ்புக்ல ஒன்றே அப்படி ஒட்டி விடுங்க. சரி, நீங்கள் படம் போடுற நீங்களே சும்மா கோயிலுக்கு வலிக்கிட்டா சும்மா சும்மா போடுற நீங்களே படங்கள் எல்லாம். அப்ப அதுல இதை கொண்டு இந்த வரிகளை போட்டு விடுங்க, நலம் தானே? மற்ற ராஜினி அவர்களுக்கு தெரியுமா செய்யறதுக்கு உங்களோட ஃபேஸ்புக்ல போடுறதுக்கு? வாணி உங்களுக்கு தெரியுமா? இல்ல, படங்கள் போடுவோம், இந்த லிங்க் விவகாரம் தெரியாது. அது படங்கள் போடுற மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த தகவலை கொண்டு உங்களோட ஃபேஸ்புக்ல போஸ்ட் அப்படி பேஸ்ட் பண்ணி விடுங்க, அவ்வளவுதான். பண்ணி போட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அப்ப மற்றது யார் இருக்கிற இணைப்புல? யாரு? நகுலவதி அவர்கள். நவலவதி தில்லத்தவர்களே, இந்த 2ஆம் தரம் பேர் எழுதுற 2 போஸ்ட் போடாதுங்க ஒரு முறையும். ஒருக்கா நீங்கள் போட்டாலும் நீங்க பேர் போட தேவையில்லை. காலை வணக்கம் முதல்ல போடாதீங்க. செய்தி இல்லாட்டி ஒரு தரம் நேவிஸ் அவர்களும் நவலவதிகளும் அதை குரூப்ல நிப்பாட்டுங்க தயவு செய்து. நான் உற்சாக வணக்கம் ஒரு தகவலோடு தான் போடுவேன், அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அப்புறம் அந்த குரூப்பாக சும்மா வணக்கங்கள் சொல்ற மாதிரி போயிடும். திடீரெனே ரோசா பூவும் அனுப்பிவில்லை அதுக்குள்ள, அதெல்லாம் வேண்டாம். அப்படியே காலை வணக்கம் போடாம வேண்டாம், ஒரு சிந்தனை எழுதுங்க. 4 வரியில குட்டியா ஒரு செய்தியை எழுதி காலை உற்சாக வணக்கம் போடலாம். அது செய்யுங்க. மற்றது கனடா தகவல் நீங்க சொன்னதுல பிழைகள் இருக்குது. கார்த்தியில கதைக்கும் போது தெரியாட்டி கதைக்க கூடாது. இது 10வது வருடம். அங்கத்திய CTC என்றது கனடிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, அதாவது விடுதலை புலிகளுடைய ராஜினி அவர்களும் தவறு, ஜெயராஜன் அவர்களும் சொன்னது தவறு. காசு பிரச்சனை இல்ல, காசு பிரச்சனை இல்ல. இவர்கள் தான் போன 8 மாதத்துக்கு முதல்ல ஹிமாலய பிரகடனம் என்று சொல்லி ஒரு 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 ஒப்பந்தத்தை கொண்டு போய் இந்தியாவில இருந்து போய் இலங்கை ராஜபக்ச குடும்பத்தோட இவர்கள் செய்தவர்கள், இலங்கை அரசாங்கத்தோட. அதாவது விடுதலை புலிகளுடைய அமைப்பு, இது விடுதலை புலிகளுடைய 2 குரூப் தான். இது தமிழர்கள் சண்டை பிடிச்சன்னு தவறாக போட்டுறாதீங்க. CTC உங்களுடைய ஜெர்மனி விடுதலை புலிகள் அமைப்புக்கு பேர் என்ன முந்தி? இல்ல தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஜெர்மனி. அது அப்படி பேர்கள்லாம் எல்லா நாடுகள்லயும் இருக்கு. அப்படி ஒன்று இது கனடா. இவர்கள் அந்த குரூப் அந்த குரூப் அல்ல, விடுதலை புலிகளுடைய கனடிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இலங்கை அரசாங்கத்தோட 8 மாதத்துக்கு ஹிமாலய பிரகடனம் கேள்விப்படையிலையோ? அவன் தற்கொலை செய்த டக்குன்னு பார்த்து சொல்றீர்கள். அவர்கள் செய்தபடினால அதுக்குள்ள இருக்கிற அந்த 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 அமைப்பில இருந்தவர்களே புலம்பி இந்த தலைமைக்கு எதிராக இவர்கள் துரோகிகள் என்று சொல்லி எங்களை படுகொலை செய்தவர்களுக்கு ஆதரவாக இவர்கள் போய் செய்து படம் எடுத்து பப்ளிஷ் பண்ணவியல் என்றதுதான் பிரச்சனை. இது நீண்ட 8 மாதங்களுக்கு மேலாக இது பிரச்சனையாகவே வந்து கொண்டிருந்தது. பகிரங்கமாகவே கூட்டங்கள் நடத்துறது, எதிர்ப்புகள் செய்யறது என்று. பிறகு கடைசியா அவர்களுடைய இது 10வது ஆண்டு ஜெயராஜன் அவர்களே, இந்த முறை 10வது ஆண்டு திருவிழா. அது விடுதலை புலிகளுடைய அமைப்பு தான் நடத்துகிறது. விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்துதான் அந்த இன்னும் ஒரு குரூப் அவர்களுக்கு எதிராக இதை மன்னிப்பு கேட்கணும் என்று சொல்லி பிழை என்று சொல்லி சொன்னவியல். மன்னிப்பு கேட்டது கடைசி நேரம். அது வேணும் மண்டி இதை குழப்ப போயினோம்ன்றதுக்காக போன வெள்ளிக்கிழமை அந்த அறிவித்தலை விட்டிருந்தவியல். அதனுடைய தெரியாத தகவலை தெரியாத மாதிரி விட்டுறோணும், தெரிந்தால் கேள்வியா கேட்கணும்.
எனக்கு வேற கூட்டிக் கொண்டு போனது மட்டும் அந்த இல்ல அது தவறு. அது அவருக்கு ஆப்பிள் பண்ணி நீ யாரோ என்ற பாடல் பாட ஆரம்பித்த போது முட்டையால் எறிந்த போதுதான் அதுக்கு முன்ன கதைச்சது எல்லாமே இணையங்கள்ல ஹலோ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கதைச்சா பிரயோசனம் இல்ல. நான் முடிச்சிடுறேன். இல்ல நீங்க சொல்லாம இருந்திருந்தா நான் பேசாம இருந்திருப்பேன். ஏனென்றால் இயக்க அரசியல் நமக்கு அதுக்கு நாங்கள் 95ஆம் ஆண்டுல இருந்து பேசுறது இல்லையா இந்த காட்டுல இல்ல. ஆனா ஒரு தகவலை தவறா சொல்லக்கூடாது. ஏண்டா அது இது நான் 95 ஏன் நாங்கள் விலத்தினோம் என்றால் ஒரே ஒரு வரியில் சொல்றேன். ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு கிஞ்சித்தும் கிடையாது. 95ஆம் ஆண்டே சொன்னது நாங்கள் சொல்லித்தான் அதுல இருந்து இனிமேல் நாங்கள் இந்த ஆயுத இயக்க வழி ஒன்றையும் இந்த அடுத்த தலைமுறை நோக்கி என்ற சிந்தனைக்குள் சேர்க்க கூடாது என்றதுக்காகத்தானே விலத்தினோம். இல்லாட்டி நாங்களும் அரசியல் காய்ச்சி நல்ல பிரபல்யமா வந்திருக்கலாம். எல்லாம் அடிபடிய காய்ச்சி அது செய்ய இல்லை. அதுதான் உண்மை. இது விடுதலை புலிகளுடைய அமைப்புக்குள் ஏற்பட்ட அது இப்ப விடுதலை புலிகள் இல்லை தானே, அவருடைய மிகுதி அமைப்புகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தான் இப்படி வந்தது. அதை இப்படி தெருவழியில் நின்று இப்படி அசிங்கப்படுத்தியிருக்க கூடாது. ஆனாலும் அது ஒரு குழுவினர் என்ன, அதுக்கு தமிழருக்கும் என்ன சம்பந்தம்? உள்ளே இருந்தாக்கள் கூட இல்லோ, நீங்க பாத்திருப்பீங்களா எல்லா நிகழ்ச்சி பார்த்து கூட பேர் உள்ளே இருந்தவங்க எல்லாம் அவை அமைப்பு இல்லை, அவை பொதுமக்கள். இது மற்றது கடைகள் எல்லாமே 100க்கும் மேற்பட்ட கடைகள் எல்லாத்தையும் முதல் கொடுத்தவர்கள் விலகி விட்டார்கள். எல்லாரும் கடை போடு. அப்ப இந்த தெருவாக நடக்காமல் மேடை நிகழ்ச்சி மட்டும்தான் நடந்தது. நேற்றிரவோடு முடிந்தது. நாமும் இந்த கதையை நிறுத்தி கொள்வோம். ஏன்னா இது ஒரு குழுவுக்குள்ள நடந்தது. இப்ப தமிழ் சனம் அதாவது இலங்கை தமிழர்கள் அடிபட்டார்கள் என்ற கதை பொய்யான அப்படி இல்லை. குழு தான் போட்டிருந்தவர். அது சிடிசி கனேடிய தமிழ் சிடிசி என்ன கடைசி கோஆர்டினேட்டட் குரூப். அது கனடிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு. நீங்கள் ஜெர்மனியில தமிழ் ஒருங்கிணைப்பு குழு, பிரான்ஸ் சுவிஸ் தமிழ் ஒருங்கிணைப்பு குழு, இதன் பேரில் தான் இயங்கினார்கள் முன்பு. அது எல்லாமே 2009 எல்லாம் காலியாகிவிட்டது எல்லாம். அதுக்கு பிறகும் இப்போதும் அதே பேர்ல நடத்தி கொண்டிருப்பவர்கள் வேறு சிக்கல். அது ஒரு குழுவுதான். அது இல்லை. இப்ப அதுக்கும் விடுதலைக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நீங்க போய் தலையில போட்டுறாதீங்க. நீங்க யாராவது ராஜினி அவர்களோ ஜெயலலிதா முன்பு விடுதலை புலிகளுடைய உறுப்பினராக இருந்திருந்தால் ஒருவேளை நியாயங்களை சொல்லுங்க. உங்கள் நாட்டில் என்ன பிரச்சனை இல்லை என்றால் நாங்க சீமான் நடக்க போதுன்னு சொன்னதுக்காக தான் நான் இப்ப லண்டன்ல 6 குழுவா பிரிஞ்சாடி படினம் அது கேள்விப்பட்டது இல்லையா? எல்லா இடமும் பிரச்சனை தான். சுவிஸ்ல பொறுப்பாளரையே தூக்கி போட்டவன் விளையாட்டு விழாவில். அவர் ஒரு கொசிப்பாக சொல்லுகிறேன், தலைவரை கட்டி தழுவினாராம் 60,000 சுவிஸ் பிராங்க் கொடுத்து. அவர் உங்களுக்கு தெரியும் 6ல தொடங்குற பேர். அவர் சுவிஸ் நாட்டினுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் ஜெசிரல் முழுசுரர். இது கோயில் அம்மன் கன்சாமி கோயில் அது சொல்லி இல்லையே தீரண்டு என்று சொல்லி ஏற்கனவே நடந்த பிரச்சனை ஊர் முழுக்க மாதக்கணக்காக வருது. அவரை அந்த புலிகளுடைய கையங்குகிறதா சொல்ல பரிமுறைக்கு அவர் விலத்தி விட்டார்கள். அவரை செய்து வணக்கம் மன்னிப்போடு அதை நான் செய்து எழுதினது வந்திருக்கு. இது என்ன, இது படத்தை விட எழுதுறது போடுறதுதான் பேஸ்புக்ல சுகமான வேலை. யாரடிசன் அவர்களே ஒரு பயனும் பயிர் நிகழ்ச்சி கூட முன்னறிவித்தல் இதுவரை பேஸ்புக்ல போட்டதை நான் காணவே இல்லை. நான் ஜெசிரல் என்ன சொன்னேன்னா, ஜெயானேஸ்வரல் இப்ப குரூப்ல போடுவார் ஒரு தகவல் பயனும் பயிர்வும் இன்றைய விருந்தினர் அதை காப்பி பண்ணி திருப்பி ஒருக்கா போட்டு. சரி வாணிமோனர்கள், அடுத்த நிகழ்வு என்ன? அடுத்தது பொருட்சொல் சுருட்டு சுருட்டு. சரி, ஆமா, விடுதலை என்ற பெயரில் பணங்களை வெளிநாட்டவர்கள் அளவுல சுருட்டி இல்ல இப்பவும் சுருட்டுகிறார்கள். அதன் தலைவரை கட்டிப்பிடிப்பதற்கு 60,000 சுவிஸ் பிராங்க் கொடுத்தாரு எல்லாம் போன மாதம் சுவிஸ் தலைவர். ஓகே, செலநிதியானவர்களுக்கு போஸ்ட் போட தெரியுமா? வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம். உங்கள் நிகழ்ச்சி கேள்விகள் எல்லாம் போடுற நீங்க தானே? ஆமாம். அது மாதிரி இப்படி இந்த குரூப்ல வந்தால் போடுங்க. இன்றைக்கு பயனும் பயிர்வா ஒரு பயிருங்க. ஆனா ஜூம் லிங்க காப்பி பண்ணி
சேர்த்து போடுங்க. ஏனென்றால் பாட்டிவிடம் தானே நோமனா போடுவோம். இன்றைக்கு அதுல இல்லாமல் இதுல வந்தால் ஒரு 4 புதியவர்களாவது இன்றைக்கு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளட்டும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி முன்னறித்தல் வரும்போது ஒரு போஸ்டா போடுங்க. உங்களுக்கு அதுல ஒன்றும் இல்லை, நாங்களோட நீலப்படம் காட்டுறல தானே, நல்ல தகவல் தானே. நாளைக்கு உங்களோட பேஸ்புக்கு ஒரு போஸ்ட் கூட. அது மாதிரி மற்றவர்களின் நிகழ்ச்சிகளையும் எல்லாரும் போட்டு ஊக்கப்படுத்தினால் கொஞ்சம் ஒரு 10 பேருக்கு தெரிய வரும், கூடுதலா தெரிய வரும். நாங்க இதுல ஒருத்தரும் செய்யறது இல்லை, ஓரிருவரை தவிர. பேர் சொல்றதாக இருந்தால் லக்ஷிகா முன்பு செய்வார், இப்போது அவர் தூர போயிட்டார், இப்ப செய்வதில்லை. மற்றது தர்ஜினி, மற்றது சாந்தினி அவர்கள் முன்னறிவிப்பு மற்றவருடையது போட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தால் இப்ப குறிப்பா அடுத்த நிகழ்ச்சிக்கு வரப்போ சிவசினி அவர்கள் கூட இன்று என்னுடைய நிகழ்ச்சி கேள்விச்சரம் இருக்கிறது, இணையங்கள் இதோ ஜூம் லிங்க் இதுவரைக்கும் போட்டதை நான் அறியலை. ஆனா எப்படி இந்த காட்டுல ஒரு கடாமோன் தனியை இயக்கி கொண்டு வாணிமோகன் தனியை கொண்டு ஓட்ட முடியும்? இதை 10 பேர் தான் இருக்க போறேன் திருப்பி இருக்குல்ல, இல்லையா? ஓகே, ஆகவே வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், சிறப்பு, தொடர்ந்து கொள்வோம். இணையம் எங்களுக்கு திருப்பி 7வது தடவையாக இன்றைக்கு இரவு 23:59 இணையம் தருவதாக எழுதியிருக்கிறார்கள். தெரியல ஏமாற போறோமா அல்லது இதுவும் சரி வேண்டாம். 2 மாத காசு கழிச்சு எங்களுக்கு இணையம் இல்லாமலே. இணையம் வேண்டாம், சொட்டு இணையம் தந்திருக்கணும் தானே, அதனாலதான் ஜூம் இயக்கிறோம். அதனுடைய வெற்றிகரமாக வந்தால் நாளை பிற்பகலுக்கு பிறகு இணையம் எங்களுடைய partyvitam.com உட்பட அனைத்தும் சிறப்பாக வளமை போலவே வரும் என்று நம்புகிறோம். பார்க்கலாம். நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, மகிழ்ச்சி. மகிழ்வாக இணையுங்கள். ஆனால் ஒரு கொஞ்சம் ஒருவரை சேர்த்துக்கோ, ஒரு நண்பியை, ஒரு நட்பு குடும்பத்தை, ஒரு உறவு குடும்பத்தை ஒன்றொன்றாக சேர்க்க ஒவ்வொருவரும் கொஞ்சம் பிரியத்தனம் எடுப்போம். இல்லாட்டி இது திருப்பி ஜூம் குரூப்பாவே மாறிடும். ஒரு 10 பேர் ஒவ்வொரு நாளும் காலையில இணைந்துட்டு மாலையில பார்த்தா